பாலியல் குற்ற வழக்குகளில் 46 பேர் மீது போக்சோ வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் 23 பேர் மீது இந்த பாலியல் வழக்குகள் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் தமிழகம் முழுவதும் 23 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் பள்ளிக்கூடங்களில் பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபட்டதாக 46 பேர் மீது போக்சோ வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மீதான குற்றச்சாட்டுகளில் 23 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களில் 23 ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை டிஸ்மிஸ் செய்து பள்ளிக்கல்வித்துறை முதன்முறையாக அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் மாணவிகள் மீதும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் மீதும் இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் போக்சோ வழக்குகளில் மட்டும் 46 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இதில் 23 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை முதன்முறையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 23 பேர் அண்மை காலங்களில் இந்த அளவுக்கு நடவடிக்கை ஆசிரியர்கள் மீது ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மீதும் போக்சோ வழக்குகளில் எடுக்கப்படவில்லை. முதல் முறையாக போக்சோ வழக்குகளில் 23 பேர் பணியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தமிழகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் அவர்கள் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் 46 பேர் மீது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த போக்சோ வழக்குகளில் பதிவு செய்யப்பட்டவர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற சர்ச்சை எழுந்தது. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்திருந்தது. இந்த கோரிக்கைகளை ஏற்று அந்த வழக்கு விசாரணைகள் விரைவாக நடத்தப்பட்டு 23 ஆசிரியர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை பள்ளிக் கல்வித்துறையின் பல்வேறு பணியிடங்கள் ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் பணிபுரிந்து வந்த அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் 23 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.